லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். படிச்சு பார்த்துட்டு ஒரு சிலது நினைவில் இருந்தது, ஒரு சிலது நினைவில் இல்லாம போச்சு. ஆனால் வீர நிதின் என்கின்ற ஒரு இளைஞன் அவர் ஒரு கவிதை மூலமா சொல்றப்போ என் மனசுல இடம் பிடிக்கும்னா, நீங்களும் மாணவ சமுதாயம் கவிதைகளை கட்டுரைகளை எழுத முடிந்ததை எழுதி கொண்டே இருங்கள் என்பதை தெரிவித்துள்ளேன். வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மாலை வேளையில் நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்காக என்னுடைய சிறு புகழார கவிதையை உங்கள் முன் வாசிக்கிறேன். சட்டமன்றம் சென்றவரே சதுரங்க நாயகரே, சட்டமன்றம் சென்றவரே சதுரங்க நாயகரே, காலநிலை மாற்றத்தின் தலைவரே கடமை தவறா காவலரே, காலநிலை மாற்றத்தின் தலைவரே கடமை தவறா காவலரே, காவலரே, சுற்றுச்சூழல் காத்தவரே எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் தந்தவரே, சுற்றுச்சூழல் காத்தவரே எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் தந்தவரே, அக்கறை கொண்டு அக்கறை நின்ற காவலர்கள் அன்று, அத்துறைக்கும் ஒரு காவலர் இன்று, அக்கறை கொண்டு அக்கறை நின்ற காவலர்கள் அன்று, அத்துறைக்கும் ஒரு காவலர் இன்று, துவண்டவனுக்கு தோல் கொடுக்கும் தோரணை தோழரே, துவண்டவனுக்கு தோல் கொடுக்கும் தோரணை தோழரே, எங்களின் ஆறுதலின் நாடி வேறே, எங்களின் ஆறுதலின் நாடி வேறே, அகந்தை இல்லாத அன்பின் அகத்தியமே, அகந்தை இல்லாத அன்பின் அகத்தியமே, நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் நாயகரே, நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் நாயகரே, புகழ்ச்சிக்கு மயங்காதவரே இகழ்ச்சிக்கு கலங்காதவரே, புகழ்ச்சிக்கு மயங்காதவரே இகழ்ச்சிக்கு கலங்காதவரே, ஆலயம் பல கண்டீர் அதற்கும் துணை நின்றீர், ஆலயம் பல கண்டீர் அதற்கும் துணை நின்றீர், திருமணம் பல சென்றீர் வாழ்த்து மழை பொய்தீர், திருமணம் பல சென்றீர் வாழ்த்து மழை பொய்தீர், மக்கள் குறை கண்டீர் மனம் நிறைய செய்தீர், மக்கள் குறை கண்டீர் மனம் நிறைய செய்தீர், வகுப்பறையில் தரையில் இருந்து தவித்தோம் இருக்கை கண்டு துள்ளி குதித்தோம், வகுப்பறையில் தரையில் இருந்து தவித்தோம் இருக்கை கண்டு துள்ளி குதித்தோம், தலைவரே எங்கள் பள்ளிக்கு கட்டிடம் இங்கே கட்டிட வேண்டும், அதற்கு கட்டளை நீங்கள் இட்டிட வேண்டும், கட்டிடம் இங்கே கட்டிட வேண்டும், அதற்கு கட்டளை நீங்கள் இட்டிட வேண்டும், விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டும், இந்த விந்தை மனிதரை போற்றிட வேண்டும், விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டும், இந்த விந்தை மனிதரை போற்றிட வேண்டும், தரைத்தளம் இங்கு அமைத்திட வேண்டும், உங்கள் தளத்தை இங்கே பதித்திட வேண்டும், தரைத்தளம் இங்கு அமைத்திட வேண்டும், உங்கள் தளத்தை இங்கே பதித்திட வேண்டும், ஆதுளாய் கிணறு அமைத்திட வேண்டும், ஆதுளாய் கிணறு அமைத்திட வேண்டும், அதில் ஆனந்த நீர் வந்து ஊற்றிட வேண்டும், ஆதுளாய் கிணறு அமைத்திட வேண்டும், அதில் ஆனந்த நீர் வந்து ஊற்றிட வேண்டும், இவையெல்லாம் நீங்கள் செய்திட வேண்டும், இதற்கு அமைச்சர் மெய்யநாதன் என்று நாங்கள் போற்றிட வேண்டும், இவையெல்லாம் நீங்கள் செய்திட வேண்டும், இதற்கு அமைச்சர் மெய்யநாதன் என்று நாங்கள் போற்றிட வேண்டும். நன்றி, வணக்கம். இப்போது
கொண்டாடப்படுகிறார்கள். மாணவர்கள் கரவொலிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெருமை தருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. தலைமை ஆசிரியர் கடந்த முறையும் என்னிடத்தில் ஒரு மனுவை கொடுத்தார். அது படித்து பார்த்தேன். ஆனால் இப்ப வந்த உடனே அந்த நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் மனுவை கொடுத்தார். படிச்சு பார்த்துட்டு ஒரு சிலது நினைவில் இருந்தது, ஒரு சிலது நினைவில் இல்லாம போச்சு. ஆனால் வீர நிதின் என்கின்ற ஒரு இளைஞன் அவர் ஒரு கவிதை மூலமா சொல்றப்போ என் மனசுல இடம் பிடிக்கும்னா, நீங்களும் மாணவ சமுதாயம் கவிதைகளை கட்டுரைகளை எழுத முடிந்ததை எழுதி கொண்டே இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குறிப்பிட்டதை 3 உடனடியாக நான் நிறைவேற்றி தருகிறேன். ஃபேவர் பிளாக் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உடனடியாக பணி தொடங்கி நிறைவேற்றி தரப்படும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். 2வது 70 மீட்டர் சுற்றுச்சுவர் அதுவும் கட்டி முடித்து, அந்த முழுமையாக சுற்றுச்சுவர் கட்டி முடித்து நிறைவேற்றி தரப்படும். அதே மாதிரி ஆர்வோ வாட்டர் கேட்டிருக்காங்க மாணவ செல்வங்கள் குடிப்பதற்காக. இது 3ம் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஃபேவர் பிளாக் கட்டி முடித்தவுடன் அந்த வீர நிதின் என்கின்ற மாணவன் அதனை திறந்து வைப்பான் என்பதையும் நான் இங்கே அறிவிக்கின்றேன். அடுத்தபடியாக 9 வகுப்பறை கொண்ட கட்டிடம், அதே மாதிரி ஒரு ஆழ்குழாய் கிணறு, விளையாட்டு மைதானம் கேட்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொண்டு அதுவும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை உறுதியாக நிறைவேற்றி, நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை விரைவில் 1 மாத காலத்திற்குள்ளாக எனது சொந்த நிதியிலிருந்து நிறைவேற்றி தருகிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த கல்வி தேர்ச்சி விகிதம் மற்ற பகுதிகளை விட அதிகமாக தேர்ச்சி விகிதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைந்த பகுதி நம்ம ஆலங்குடி தொகுதி. இந்த ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி தமிழ்நாட்டளவில் முதலிடத்திற்கோ அடுத்த இடத்திற்கோ வருவதற்கான அந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற பள்ளிகள் நிறைந்த பகுதி இந்த பகுதி. அந்த அடிப்படையிலே நம் மாணவ செல்வங்கள் 95% விழுக்காடுக்கு குறைவாக நம் பள்ளியில் அந்த சதவீதத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு அதை நீங்கள் இந்த ஆண்டு பற்றி சிறிய கவிதை. கொற்றை மா மங்கலம் ஆண்கள் பள்ளி ஆண்டு விழா. குளத்தின் சுற்றுச்சுவர் இன்றி அன்றே வெட்டி காட்டு தண்ணீர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.